வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் அப்படிங்கிற நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய படங்களை ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ண நம்ம நிறைய ஏஐயோட வெப்சைட் பற்றி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் ஒரு சில ஆப் ரெமினி இந்த மாதிரி ஆப்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த படங்களை ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த அப்டேட்டை நமக்கு டைரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஃபோட்டோஷாப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்படி இருக்க இந்த லோ குவாலிட்டி படத்தை நல்ல ஹை குவாலிட்டியாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த அப்டேட் என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட க்ளவுட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து கிரியேட்டிவ் க்ளவுட் அப்படிங்கிற ஆப்பு, சரிங்களா? இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா, பீட்டா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு பீட்டா வெர்ஷனை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். இந்த பீட்டா வெர்ஷனில் தான் அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீட்டா வெர்ஷனை டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நமக்கு பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நார்மல் ஃபோட்டோஷாப்பில் இந்த அப்டேட் இல்லை, பீட்டா வெர்ஷனில் இருக்குது. நார்மல் ஃபோட்டோஷாப்புக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ நான் பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 26.10. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு 3 சாம்பிள் பிக்சர் வச்சுருக்கேன். இந்த 3 பிக்சரையும் நம்ம வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணணும். முதல்ல இந்த பையனுடைய படத்தை நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பையனுடைய படம் ரொம்பவே பிளர்ராக இருக்குது, லோ குவாலிட்டியாக இருக்குது இந்த படம். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் மூலமாக நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கண்கள்லாம் ஷார்ப்பாக இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபில்டர் போயிட்டு நியூரல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். நியூரல் ஃபில்டரில் ஃபோட்டோ ரெஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். இதில் நான் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நான் தெரியும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஹான்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறத மட்டும் இதில் எனபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஃபேஸ் மட்டும் நல்லா ஹை குவாலிட்டியாக மாறிடும். ஆனால் ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஷேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளர்னஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். இவ்வளோ தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை மட்டும் நான் இதில் ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இப்போ ஃபேஸை நம்ம வந்து மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த ஷேட்லாம் வந்து ரொம்ப பிளர்ரியாக இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டில் ஸ்கேல் அப்படிங்கிறது இருக்கும். 2x 3x 4x இந்த மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மேக்ஸிமம் பிக்சல்ஸ் வந்து 4000 பிக்சலுக்கு மேலே உங்களால் அப்ஸ்கேல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து கேமராவில் எடுத்த படம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா, அதை அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு பிக்சல் கம்மியாக இருந்தால் ஓகே. அதிக பிக்சல் இருந்துச்சுன்னா உங்களால் அது வந்து அப்ஸ்கேல் பண்ண முடியாது. அது என்னங்கிறத நான் ரெண்டாவது சொல்லிடுறேன். இப்போ நம்ம அப்ஸ்கேல் அப்படின்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் வந்து மேலே வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பிக்சரை வந்து நல்லா ஓரளவு பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ நமக்கு அப்ஸ்கேல் பண்ணிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் ஜூம் வந்து அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வியூ பாருங்கள், இது வந்து நம்ம வச்சுருந்த இமேஜ், இது வந்து அப்ஸ்கேல் பண்ணது. இந்த அப்ஸ்கேல் பண்ணதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஹேர்லாம் லாஸ் ஆகிருக்கா, இந்த ஹேர்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முக்கியமாக ஷேட்லாம் பிளர்ராக இருந்ததா, அந்த ஷேட்டையும் பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஓவரால் பிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓரளவு நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருது. இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல், இது எடிட்டிங். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இது சாம்பிள் 1. இதை நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு பிஎஸ்டியாக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்து ஒரு சாம்பிள் பார்க்கலாம். அடுத்த சாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலில் என்னுடைய நோக்கியா மொபைலில் எடுத்த ஒரு படம். நோக்கியாவில் N73 அப்படிங்கிற ஒரு ஃபோனு, அந்த ஃபோனில் எடுத்த ஒரு படம். இது வந்து இருக்கிறதுலே லோ குவாலிட்டி பிக்சர். இப்போ இந்த சாமி படத்தை நல்லா வந்து குவாலிட்டியாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், திரும்ப சாமி படத்தை ஒரு டூப்ளிகேட் போட்டு இங்கே போயிட்டு இமேஜ், இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வார்னிங் கொடுக்கு. இந்த வார்னிங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இமேஜோட பிக்சல் வந்து கம்மியாக இருக்கணும். சரிங்களா? நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு இதில் ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேலை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் 4x கொடுத்துருக்கேன். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அதிகபட்சம் 4096 பிக்சல் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே அதிகமாக இருக்கிற வேல்யூ வந்து 8192 பிக்சல். அப்போ நமக்கு இது வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெப் குறைச்சி பார்க்கணும். திரும்ப இதில் அதிகமாக இருக்க வேல்யூ என்னென்னு பாருங்கள், 6144 பிக்சல். இதில் இப்போ நம்ம 2x மாற்றுறோம் அப்படின்னா, இதில் கரெக்டாக
96 பிக்சல். இது வந்து நம்மளுக்கு அப்ஸ்கேல் பண்ணணும். ஸோ அப்படி வழி இல்லைன்னா நீங்கள் 4x கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் இமேஜ் சைஸ் போயிட்டு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இந்த இமேஜ் சைஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். இமேஜ் சைஸை நீங்கள் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி இமேஜ் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து சைஸ் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்ப இந்த அப்ஸ்கேல் போய் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3xலே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 2xல வச்சே நான் என்ன பண்ணுறேன், இதோட அந்த வேல்யூ வந்து நான் மாற்றுறேன். இப்போ அப்ஸ்கேல் அப்படின்னு கொடுக்குறேன். 2xலே நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இதை அப்ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ நமக்கு அப்ஸ்கேல் பண்ணும்போது என்ன ஆகும், இதோடைய குவாலிட்டியை வந்து நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவரால் இருக்க பிக்சரில் எல்லாத்தையும் நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரிஜினல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரிஜினலு, இது வந்து எடிட்டிங். ஒரிஜினலில் சாமியோட ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. இந்த இடத்துல பாருங்கள், சாமியோட ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன இதில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் போட்டு ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். திரும்ப ஒரு டூப்ளிகேட் போட்டோம்னா பிரைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த அப்ஸ்கேல் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். அதுவும் ஃபோட்டோஷாப்பில் வந்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம அதிகமாக எடிட்டிங் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் தான். ஃபோட்டோஷாப்லேயே அந்த ஆப்ஷனை கொடுத்ததுனால நமக்கு தேவையான படங்களை அப்ஸ்கேல் பண்ணுறது ஃபோட்டோஷாப்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சு அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலை வந்து இந்த பக்கம் வச்சிரும். ஒரு நியூ டாக்குமெண்ட் போட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதே போல் இன்னொரு சாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு சாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் நின்று எடுத்த ஒரு படம். ஸோ அதுவுமே என்னுடைய நோக்கியா மொபைல் தான். என்னுடைய நோக்கியா மொபைல். இந்த மொபைலோட மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோக்கியா N73. ரொம்ப பழைய ஃபோனு தான். பட் அதில் ஷூட் பண்ண பிக்சர் இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போட்டுலாம் அந்த குவாலிட்டி எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப உடையுது. இப்போ இந்த படத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் போயிட்டு இதில் ஜெனரேட்டிவ் அப்ஸ்கேலை கிளிக் பண்ணலாம். இதில் 4x கொடுக்குறேன். 4x நம்மளால் பண்ண முடியாது. 3x கொடுக்குறேன், அதுவும் பண்ண முடியாது. 2x இதை தான் நம்மளால் பண்ண முடியும். 2xல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் எடுத்தது தான். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 2xல தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இது எடிட்டிங். ஸோ ஒரிஜினல் பார்க்கும்போது நமக்கு அந்த கடல் அலைகள்லாம் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஆனால் எடிட்டிங்கில் பார்க்கும்போது இந்த போட்லாம் நல்லா ஒரு ஓரளவுக்கு கிளியராக நமக்கு வந்து எடுத்து கொடுக்கு. இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்தே பாருங்கள், இந்த போட்டெல்லாம் பாருங்கள். ஒரிஜினலில் போட்லாம் ஒரு வித்தியாசம் தெரியுது. பட் அந்த அப்ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான் விஷயமே. பீட்டா வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளவுட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளவுட் ஆப்பில் உங்களுடைய மெயில் ஐடியை சைன்இன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பீட்டாங்கிற இடத்துல போயிட்டு ஃபோட்டோஷாப் பீட்டாங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒர்க் ஆகும். லைசன்ஸ் வாங்கலை அப்படின்னா 7 நாள் ட்ரையல் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் 7 நாள் ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பை பண்ண சொல்லும். அமௌண்ட் கட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது நிறைய ஏஐ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம அந்த ஏஐ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னுமுமே நம்ம வந்து பழைய ஃபோட்டோஷாப் தான் பயன்படுத்துவேன், பழைய மாதிரி தான் நான் எடிட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சில எடிட்டிங்க்கு ஓகே. பட் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுடைய எடிட்டிங் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டைமிங் ரொம்ப அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி ஏஐ வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய நேரம் வந்து மிச்சமாகும். சரிங்களா? 7.0 நல்ல ஒரு ஃபோட்டோஷாப்பு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டதே அதில் தான். பட் 7.0ல இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் 7.0ல ஒர்க் ஆகாதான்ட்டு. அதாவது அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நம்ம அப்டேட் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அப்டேட் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.